25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம்பெறும் ஸ்டுடியோ வடபழனி. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் டிவி சோமு இணைந்திருக்கார். திரு சோமு வணக்கம். இப்போ இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி கட்சியாக பங்கெடுக்கிறார். ஆனால் மாம்பழ சின்னத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் போர்க்கொடி தூக்குறார். எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இது வந்து நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க. தவிர வந்து ஏற்கனவே டெல்லி நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு, இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்ல அது இல்லை, அதனால நாங்க தலையிட முடியாது, இது மறுபடியும் போங்கன்னு சொல்லியிருக்கு. அதனால வச்சு பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் சொன்னது அப்படிங்கிறது தான் எடுபடும் அப்படிங்கறத யதார்த்த நிலையா தோணுது. அப்படிங்கிறப்ப இவங்க மாம்பழ சின்னத்தை பயன்படுத்துறதுங்கிறதுக்கான எந்த வித பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதான் இருக்கு. இப்ப இன்னொரு இதுவும் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இப்ப ஒரு பல ஊர்கள்ல வந்து கூட்டம் நடத்தினார் அன்புமணி, தொண்டர்களுடைய பணம் பார்த்தோம். நிர்வாகிகள் ஏற்கனவே இருந்தவங்க எல்லாருமே வந்து பொதுக்குழு செயற்குழு இவர் தான் தலைவர் அப்படிங்கறத வந்து அவங்க ஏத்திருக்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் இங்கதான் இருக்கிறாங்க, இவங்க தான் பாமக. இதை தவிர புதுசா வந்து ஆட்களை போட்டோம், பொதுக்குழு உறுப்பினர் பண்ணா அதெல்லாம் கட்சி விதிகள்ல எந்த அளவுக்கு அது சரியா வரும் அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு கேள்வியில பல பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்கல்ல. அதை அதனால இந்த மாம்பழ சின்னத்துக்கோ ஒரு அன்புமணி பாமக அப்படிங்கிறதுக்கோ எந்த பிரச்சனை இருக்காது. இது வந்து இவங்க கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு பலமா இருக்கும். இப்போ இவருக்கு இங்க கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்றது டாக்டர் ராமதாஸை திமுக கூட்டணியை நோக்கி நகர்த்தாதா? இல்ல, அது ஒரு பேச்சு இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா திமுக கூட்டணிக்கு அவர் போக இவரு விரும்பலாம், ஆனா அங்க வந்து அதுக்கான சூழல் இருக்குமா அப்படிங்கறதுதான் பெரிய கேள்வி. ஏன்னா இது வரைக்கும் இவர் வந்து திமுக அரசு ரொம்ப சிறப்பா ஏற்கனவே பல வித விமர்சனங்கள் வச்சிருந்தாலும் இப்ப நடுவில் சிறப்பா செயல்படுறது அது மாதிரிலாம் வந்து ராமதாஸ் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இதுக்கு பதில் எதிர்வினையா திமுக இருந்து இல்ல. ஆனா அதே நேரத்துல திமுக கூட்டணியில பல தேர்தலாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கு, அதாவது பாமக இருந்ததுன்னா நாங்க இருக்க முடியாது அப்படிங்கறத அவங்க ரொம்ப தெளிவா அவங்க வந்து சொல்றாங்க. அதனால அங்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இன்னொரு பக்கம் தேவேக்க, இப்ப தேவேக்கங்கிறதுலாம் வந்து ஒரு மண்குதிரை தான், அது வந்து நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி. அதை நம்பி காங்கிரஸ் வந்து டிஎம்கேவை ஒரு அச்சுறுத்தி சீட்டு வாங்குறதுக்காக பண்ணுதுங்கிறத தாண்டி வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ அங்க வந்து இவர் ராமதாஸ் போவாரா அப்படிங்கறதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. அதை நம்பி எப்படி போவாரு அப்படின்னு தெரியல. அதனால இவங்களுடைய கூட்டணி இந்த ஒரு பாமக இப்ப அடுத்தது தேமுதிக காண ஒரு யுக தகவலாங்கிறத வருது. ஏற்கனவே அவங்க பேசுற பேச்சுக்களும் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி தான் அப்படிங்கிற விஷயம் அதுல தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த வந்து ஒரு பலமான கூட்டணியாக அமைகிறது அப்படிங்கிறது தான் தோணுது. இப்போ இந்த இடங்கள்ல இப்போ பாமகக்கு கொடுக்கப்படக்கூடிய இப்போ 17 18 இந்த இடங்கள்ல டாக்டர் ராமதாஸ் ஒரு கூட்டணியில இருந்து அவருடைய வேட்பாளர்கள் நிறுத்தினார் அப்படின்னா அது வந்து உங்களுடைய வெற்றியை பாதிக்கும் தானே? அந்த அளவு பாதிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இப்ப ராமதாஸ் அப்படி தனித்து நிற்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு வந்து திமுக கூட்டணியோ இல்ல தேவகாவுக்கோ ஒரு வாய்ப்பு இல்லை, தனியா நிறுத்துறாரு பாமகவை வந்து, அதாவது அன்புமணிய பாமகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்துறாருன்னு வச்சுக்கோ. அதுக்கான ஒரு செல்வாக்குங்கிறது மிக 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 குறைவா தான் இருக்கு. அவர் தனித்து நின்று அவர் போட்டியிட்டாலும் கூட, அவருடைய சார்பாக ஆட்கள் போட்டியிட்டால் கூட பாமகலே பெரும்பாலான பெரும்பாலானவர்கள் இங்க அன்புமணிட்டு இருக்காங்க. ஒண்ணு தவிர அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் அதிமுக பாஜக இந்த மாதிரியான இப்ப தேமுதிக வரப்போற ஒரு சூழல் தான் நிலவுது. இந்த மாதிரி இருக்கிறப்ப அதனால வந்து இந்த வித பாதிப்பு இருக்காது. நன்றி திரு டிவி சோமு, இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. தொடர்ந்து இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய வருகையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரதமருடைய ஹெலிகாப்டர் கிளம்பி விட்டது, சில நிமிடங்களில் கூட்டம் தொடங்க இருக்கிறது, அதனை பார்க்கலாம். 25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம்பெறும் ஸ்டுடியோ வடபழனி.